நமஸ்காரங்கள். ஸ்ரீனிவாச இதி ஸ்ரேஷ்டதயா பாத்திரம் குணான்விதः கௌஷிகோனந்தரங்கார்யஸ்திரம் விஜேதாம் புவி யஸ்தாத்மீயவரம் வரப்பிரதகுரோ வைராग्यभाग्यो रथो वेदान्तामृतसारमन्तमनघात् श्रीश्रीनिवासाद्गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्थितनियं शयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेणनिलयं श्रीकृष्णसद्देशिकं श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेति त्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः. नारायणाख्येतिराजपदाब्जभृङ्ग श्रीवासयोगिगुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नं श्रीश्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये. श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रयं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे. श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि सुनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये. विगाहे यामुनं तीर्थं साधुवृन्दावने स्थितं निरसजिह्मगस्पर्शेऽत्र कृष्णकृतादरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैगमिकं तत्त्वं मस्तामलकथाङ्गतं यस्य सारस्वतस्रोतो कुलामोदवासितं श्रुतीनां विश्रमायालं शठारिं तमुपास्महे. वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवतीसकं यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं सहधर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धिताम् अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहां कमप्याद्यं गुरुं वन्दे कमलाग्रहमेधिनं प्रवक्ता छन्दसां भक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्. சீரொன்னுதோப்புல் திருவேங்கடமுடையான் பாரன்ன சொன்ன பழமொழியில் ஓர் அன்னதானியமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர கோமளவும் வாழ்வு. ராமானுஜாய நமஹ. நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. स्थिरचरजगन्मातुः क्षोण्याः क्वचिच्चतुरर्णवी विपदि सपदि क्रोडक्रीडां विभावयतः प्रभोः श्रुतिपरिपणश्लोकद्वन्द्वात्मना परिपक्तिमो रमयतु मनस्सत्त्वस्थानां रहस्यशिखामणिः. மகாதேசிகாய நமஹ. ரகசியசிகாமணி என்னக்கூடிய கிரந்தத்தோட அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஆரம்பத்தில் எல்லா அவதாரங்களுக்கு இன்னும் வராகாவதாரம் எப்படி ரொம்ப சிரேஷ்டமானது அப்படின்றத முதல் சுவாமி தேசிகன் அதோட பக்திர வைலட்சண்யம் என்ன, அதே மாதிரி ஸ்ரோத்ர வைலட்சண்யம் என்ன, இதெல்லாம் சாட்சாத்தாக பகவானே சாட்சாத்தாக தாயாருக்கு உபதேசம் பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த அதில் தாயார் நேராக பகவானே சுலபமான ஒரு உபாயம் சேத்தனாக்கள் எல்லாம் பூமி மேலே இருக்கக்கூடிய எல்லா சேத்தனங்களும் உத்தாரமானோம்னா சுலபமான ஒரு உபாயத்தை நீ உபதேசம் பண்ணணும் அப்படின்னுட்டு பிரார்த்திச்சப்போ பகவான் சொல்லக்கூடிய ஒரு உபாயம் பிரபத்தி என்னக்கூடிய உபாயம். அதில் முக்கியமாக பாஷ்யக்காரருக்கு சித்தாந்தம் ஸ்தாபனம் பண்ணும்போது பக்தி யோகிக்கு எல்லாருக்குமே அந்திம பிரத்யயம்ன்றது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அது கீதையிலையும் கடைசி சமயத்தில் பிராணம் போகக்கூடிய சமயத்தில் எந்த யோசனை நம்ம மனசில் இருக்கிறதோ அதுக்கு அனுகுணமாக அடுத்த ஜென்மம் வருது அப்படின்றது சொல்லப்பட்டதுனால இந்த அந்திம பிரத்யயம்ன்றது எப்படி ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே, பக்தி யோகிக்கான தினமும் நிரந்தரமாக தியானம் பண்ணுறதுனால ஏற்படுது. ஆனால் பிரபந்தனுக்கு எப்படி இது ஏற்படுறது அந்த கூடிய விஷயத்தில் ரொம்ப யோசனையாக இருந்தது பாஷ்யக்காருக்கு. அப்போது திருக்கச்சி நம்பி மூலகமாக வரதராஜன் மூலகமாக பகவான் பக்கத்தில் நேராக கேட்டு அவர் சொன்னார், அந்திம பிரத்யயம் அவசியகத்தை கிடையாது பிரபந்தனுக்கு அப்படின்னு. அதுக்கு வராக புராணத்தோட பிரமாணத்தினால அதை பாஷ்யக்காரர் சொல்கிறாரு. அதுக்கு அனுகுணமாக அனுஷ்டானம் பண்ணி அதை பற்றி சொல்லியிருக்காரு கத்தியத்தில். அதே சுவாமி தேசிகன் விஸ்தாரமாக இங்கே விவரணம் பண்ணுறார். இந்த வராகச்சர்ம ஸ்லோகத்தில் பிரதானமாக நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா,
அந்திம பிரத்யயத்தோட விஷயம். அந்திம பிரத்யயம் அப்படின்றது நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்றது இங்கே. அதுல அந்திம பிரத்யயத்தை வேண்டியதில்லை பிரபந்தனுக்கு அப்படின்னு தான், அதான் ரொம்ப பிரதானமான விஷயம். இதுவும் பிரபத்தியை விதிக்கக்கூடிய ஸ்லோகங்கள் தான். 2 ஸ்லோகங்கள்னாலே வராக பெருமாள் பூமி பிராட்டிக்கு உபதேசம் பண்ணதை இங்கே சொல்லிட்டு இருக்கார். அந்த ஒரு பாகத்துல இருந்தோம். அந்த அந்திம பிரத்தியம் மரணாவஸ்தையில மனசு பிராப்த விஷயத்தில் பிரதிஷ்டிதமாக மாட்டாதபடியாலே சுயத்னத்தாலே சாதிக்க போகாது. மனசு என்ன வச்சுட்டு இருக்கிறதோ தெரியாது, நமக்கு ஞானமே இருக்காது. அதனால என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிறது மனசு அப்படின்னு நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னா, அந்த விஷயத்துல ரொம்ப சந்தேகம் வருதே நமக்கே அப்படின்னுட்டு அது. அதனால அந்த விஷயத்துல நாங்கள் எப்படி சாதிக்கிறது அப்படின்னா, சாதிக்கிறது வேண்டியதில்லை. நானே அது ஏற்படுற மாதிரி பண்ணி பரமபதத்துக்கு ஐஜன் போறேன்னு கூடிய ஒரு 2 ஸ்லோகங்கள்ல சொன்ன விசேஷமான விஷயம். அதே அடுத்த பாகத்தை இப்போ ஆரம்பிக்கிறேன். மூலத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாருக்கிட்டாவும் கிரந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆன பின்பு ஸ்வரூப பரிகராதிகளான சுமை அற்றதொரு லகுபாயத்தை அருளிச் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய சித்தோபாயபூதராய் சர்வஜருமான ஸ்ரீ வராக நாயனார் தம்முடைய வசீகரணார்த்தமாக சாத்தியமான ஞானயஜ்ஞ சாரத்தை இவ்வளவிலே பிரசன்னனாய் ஜன்மஜன்மாந்தரம் காத்து அடியார்களை கொண்டு போய் தன்மை பெருத்தி தன் தாழினை கீழ் கொள்ளும்படியை ஸ்திதே மனசி என்று தொடங்கி 2 ஸ்லோகத்தாலே அருளிச் செய்கிறார். 2 ஸ்லோகங்கள்ல இந்த விஷயத்தை சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னா, என்ன விஷயம் அது அப்படின்னா, ஸ்வரூப பரிகரம் முதலானது அதோட சுமை அற்றது அப்படின்னா. அது சுமை என்ன, ரொம்ப பாரமான பதார்த்தம், சுமந்து போறது முடியாது நமக்கு. ரொம்ப கஷ்டமான உபாயம் பக்தி யோகம் பண்றது. நிறைய அதுக்கு பரிகரங்கள் எல்லாம் இருக்கு. அதுக்கு வேண்டினது பரிகரங்கள் இருக்கு. கர்மயோகம் ஞான யோகம் எல்லாம் அங்கங்கள் அதுக்கு. அஷ்டாங்க யோகம் தியானம் பண்ணணும் பிரதி நாளும். நித்திய நைமித்திக கர்மாக்கள் ஒரு கர்மாவும் விடாமல் பரிபூர்ணமாக ஒரு வைக்கல்யமும் இல்லாமல் அனுஷ்டானம் பண்ணணும். அர்ச்சிராதி மார்க்கம் பிரதி நாளும் தியானம் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய அதுக்கு அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சமதமாதிகள் எல்லாம் அங்கமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு உபாயம் அதெல்லாம் இல்லாமல் லகுபாயத்தை அருளி செய்ய வேண்டும். எல்லா சேத்தனங்களுக்கும் சுலபமாக அனுஷ்டானம் பண்ணக்கூடிய ஒரு சுலபமான உபாயத்தை நீ அனுகிரகிக்கணும் அப்படின்னு விண்ணப்பம் செய்ய பிரார்த்திச்சப்போ சித்தோபாய பூதராய். சித்தோபாயன் அப்படின்னா ஸ்ரீமதா பூர்வ சித்தத்வாத்து சித்தோபாயமிமம் விதுஹு அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். முதலியே இருக்கான் பகவான் சித்தனான உபாயன். அப்படின்னா அவனை அடையறதுக்கு வேற ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அவனு இருந்தே இருக்கான் எப்பவுமே சித்தமான புருஷன், சித்தமான உபாயம். அவனே உபாயம். கடைசியில் சித்தோபாயம் இருந்தாலும் நமக்கு ஏன் அவனை அடைய முடியாது அப்படின்னா, ஒரு வியாஜத்தை அபேட்சை பண்றான் பகவான், அபேட்சிக்கிறான். அதனால சித்தோபாயமாக இருக்கக்கூடிய சர்வஜரும் ஆன எல்லாத்தையும் தெரிஞ்சவன் பகவான். ஸ்வதா எல்லா விஷயத்தையும் பிரத்யட்சமாக எல்லா காலத்தையும் தானே நேராக தெரியக்கூடிய ஞானம் உள்ளவன். அப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீ வராக நாயனார் வராகவதாரியான பகவான் தம்முடைய வசீகரணார்த்தமாக அந்த பகவான் சித்தோபாயமாக இருந்தாலும் கூட நமக்கு அவன் எப்படி வசப்படுத்துக்கோறது அப்படின்னுட்டு. வசப்படுத்துக்கோறது ரொம்ப பிரதானம். ஏன்னா அவன் வசப்படுத்துண்டா எல்லாமே நம்ம வசத்துல வந்து விடுறது அப்படின்னு கடோபனிஷத் சொல்றது. அங்க சொல்லுச்சே இந்திரியேபிய பராஹ்யர்த்தாக அர்த்தேபியஸ்ச பரம் மனஹா மனசஸ்து பரா புத்திஹி புத்தேராத்மா மகான் பரஹ மகதப்பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷப்பரஹ புருஷான் அபரம் கிஞ்சித் சாகாஷ்டா சா பராகதின்னு கடோபனிஷத்தோட மந்திரம் சொல்றது. என்ன சொல்றது அங்கன்னா, இந்திரியங்களுக்கு இன்னும் பரமானது மனசு, மனசுக்கு இன்னும் பரமானது புத்தி, புத்திக்கு இன்னும் பரமானது ஆத்மா, அவனுக்கு இன்னும் மேலே இருக்கிறது தேகம்னு சொல்லிட்டு.
அவ்வியக்த சப்தத்தினாலே தேகத்துக்கு இன்னும் மேலே பகவான் அப்படின்னு கடைசியில் பரமாத்மா புருஷா, அவனுக்கு மேலே யாரும் இல்லை அப்படின்னு. இது ஏன் இப்படி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்குன்னா, பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தில் இதை வியாக்கியானம் பண்ணுறார். வசீகரணம் பண்ணுக்கோறதுக்கு எதில் எது பரமானதுன்னு சொல்கிறார். இந்திரியங்களுக்கு இன்னும் மனசை வசப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இந்திரியங்களை வசப்படுத்த விடலாம், அதில் அந்தரிந்திரியமான மனசை வசப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். மனசை வசப்படுத்தினா இந்திரியங்கள் எல்லாம் வசத்துக்கு வந்து விடுறது. மனசை வசப்படுத்தினாலும் நம்ம சங்கல்பம்ன்றது இருக்கே, புத்தி என்றது பூர்வஜன்ம வாசனைனாலே அது நாங்கள் வேற ஏதோ காரியம் பண்ணுற மாதிரி பண்ணுறது. அது அதனால அந்த புத்தி அப்படின்னு நிச்சயம், திட நிச்சயம், அந்த சங்கல்பம் அதை நாங்கள் சரியாக பண்ண வேண்டியது. இதெல்லாம் பண்ணுறதுக்கு கர்த்தாவானவன் ஆத்மா, அவன்தான் பிரதான. இதுக்கு மேலே அதுக்கு மேலே சரீரம் நன்னா இருக்கணும். சரீரம் சுகமாக இல்லைன்னா நாங்கள் அனுஷ்டானமே பண்ண முடியாது தர்மங்களை. சரீரத்தில் நமக்கு எல்லாம் வியாதிகள் இருந்ததுன்னா அனுஷ்டானம் பண்ண முடியாது. அதுக்கு மேலே பகவான் இந்த மாதிரி சொல்லி இந்த ஆர்டரில் பகவானை வசப்படுத்திண்டா எல்லாமே வசப்படுத்திக்கொள்ளலாம் அப்படின்னு உபதேசம் பண்ணார் யமன் நச்சிகேதனுக்கு. அப்போ பாஷ்யக்காரர் இதில் பிரச்சனை கேட்குறார், பகவானை வசப்படுத்துறது எப்படி அப்படின்னு. அப்போ அவரே உத்தரம் கொடுக்கிறார், தஸ்ய வசீகரணம் தரணாகதிரேவா அப்படின்னு. பகவானுக்கு சரணாகதி பண்ணால் அவன் நம்ம வசத்தில் வந்துவிடுவான். சரணாகதி பண்ணுங்கோ அவனுக்கு, அவனை வசப்படுத்திட்டு விடலாம் அப்படின்னுட்டு பாஷ்யக்காரர் அங்கே ஸ்ரீபாஷ்யத்தில் சொல்லக்கூடிய விஷயம் இது. அதனாலே அவன் வசீகரணமாக சாத்தியமானது. அந்த சரணாகதின்றது நாங்கள் பண்ண வேண்டியது, சாத்தியம்னு சொல்லப்படுறது. சாத்தியம்னு நாங்கள் பண்ண வேண்டியதுன்ட்டு அர்த்தம். சாத்தியமானது அது சரணாகத்தினால பகவானே வசீகரணம் பண்ணிக்கொள்ளலாம். அது எது அப்படின்னா ஞான யஜ்ய சாரத்தை அப்படின்னா. இது ஞான யஜ்ய சாரம் அப்படின்னு சொல்றாரு தேசிகர். ஞான யஜ்ய சாரம்னு என்ன, இது ஒரு யஜ்யம் அப்படின்னா என்னன்னா எஜ தேவ பூஜாயாம் அப்படின்னு. ஒரு திரவியத்தை, நம்மதான ஒரு திரவியத்தை ஒரு தேவதையை உத்தேசித்து நாங்கள் தியாகம் பண்ணுறது தான் யஜ்யம்ன்ட்டு பேர். ஒரு தேவதையை பிரீத்தி பண்ணுறது, அவனை ஆராதிக்கிறது. அதனால எஜ தேவ பூஜாயாம் எப்படின்னா ஒரு திரவியத்தை தியாகம் பண்ணி ஒரு தேவதையை ஆராதிக்கிறது, அவனுக்கு தேவதைக்கு அவன் பிரீத்தியை உண்டு பண்ணுறது, இதுதான் யஜ்யம்னு சொல்லப்படுறது. இந்த மாதிரி யஜ்யங்களில் ஞான யஜ்யம்னு சொல்கிறது மானசிகமானது, ஞானத்தினால பண்ண வேண்டியதுன்னா மானசிகமான யஜ்யம். அந்த மானசிக யஜ்யங்களில் சாரமானதுன்னா அதுக்கு ரொம்ப சிரேஷ்டமானது எல்லாத்துக்கும் இன்னும் எது அப்படின்னா பிரபத்தி அப்படின்னு கூடியது. அங்கே என்ன பண்ணுறோம் யஜ்யம் அப்படின்னா ஆத்மான்னு கூடிய ஹவிஸே பகவானுக்கு நாங்கள் சமர்ப்பணம் பண்ணுறோம். அந்த சமர்ப்பணம் பண்ணிச்சு ஆத்மான்னு ஹவிஸை கையில் எடுத்துட்டு சமர்ப்பணம் பண்ண முடியாது. அதனால் இது மானசிகமான யஜ்யம்னு சொல்லப்படுது, ஞான யஜ்யம். அந்த ஞான யஜ்யத்திலே அத்தியந்த சிரேஷ்டமானது அதுதான் பிரபத்தின்னு கூடிய இந்த ஞான யஜ்யசாரம் அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன் இங்கே. அந்த ஞான யஜ்யசாரத்தை பிரபத்தின்னு கூடிய உத்கிருஷ்டமான சுலபமான ஒரு உபாயத்தை இவ்வளவிலே பிரசன்னனாய், தாயார் கேட்ட உடனே ரொம்ப பிரீத்தி, பகவானுக்கு சகஜமான காருண்யம் இருக்கு எல்லா சேத்தனாக்கள் பக்கத்துலையும். ரொம்ப பிரீத்தியாகி அவர் உபதேசம் பண்ணார். அதை ஆழ்வார் அனுஷ்டானம் பண்றார். ஜன்ம ஜன்மாந்தரம் காத்து அடியார்களை கொண்டு போய், எத்தனையோ ஜென்மங்களாக நமக்கு நம்ம ஆத்மா இருக்கே இன்னும் இது வரைக்கும் யாரு காத்தா, இது காத்து யாரு இது வரைக்கும் ரட்சணை பண்ணுவா யாரு அப்படின்னா பகவான் தான் ரட்சணை பண்ணியிருக்கான். இல்லைன்னா நாங்கள் எப்படி இருக்க முடியும்? இந்த ஆத்மா எத்தனை ஜென்மங்கள்னால நித்தியமாக வந்துட்டு இருக்கே, இந்த நித்தியமான ஆத்மாவை யாரு காப்பாத்துறதுன்னா பகவான் தான். அவன் எத்தனையோ ஜென்மங்கள்னாலே நம்ம காத்து தன்மை பெருத்தி கொண்டு போய் தன்மை பெருத்தின்னா இந்த பிரகிருதி மண்டலத்தினாலே பரமபதத்துக்கு கொண்டு அழைச்சிட்டு போய் நம்ம ஸ்வபாவத்தை பரிபூர்ணமாக ஆவிர்வாவம் ஆகிற மாதிரி பண்ணி ஸ்வரூப ஆவிர்வாவம் சொல்லப்படுது. தன்மை பெருத்தி, தன்மை என்ன எங்களோட சுபாவம், அது நம்ம அஷ்டகுணங்களை எல்லாம் பூர்ணமாக ஆகிற மாதிரி விகாசமாகிற மாதிரி பெருத்தி அனந்தமாக ஆயிடுறது. அப்போ இவனுக்கு அபஹத பாப்மா விஜரஹா விமிருத்யு விஷோகா விஜிகத்ஸா பிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பகான்னு சொல்கிற மாதிரி 8 குணங்கள் பூர்ணமாக ஆவிர்வாவமாகுது. அந்த ஆவிர்வாவமாகி தன் தாளினை கீழ் கொள்ளும்படியை தன்னோட சதிருஷமான 2 திருவடிகளுக்கு கீழே, அங்கே தான் தாசபூத்தனுக்கு இடம் என்று சொல்லப்படுறது.
அந்த தாசபூதனுக்கு இடமான தன் திருவடி கீழே எல்லா கைங்கரியங்களும் பண்ற மாதிரி ஸ்வீகாரம் பண்றான் பகவான் அப்படின்னுட்டு ஆழ்வார் அனுஷ்டானம் பண்ற மாதிரி இங்கே ஸ்திதே மனசி என்று தொடங்கி ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதி யோனரா தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் அப்படி சொல்லி 2 ஸ்லோகங்கள் அவன் ததஸ்தம் பிரியமானந்தோ காஷ்ட பாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம் என்று சொல்லி 2 ஸ்லோகங்களினாலே அருளி செய்கிறார். பிரபத்தி என்னக்கூடிய அதி உத்கிருஷ்டமான உபாயம் ஞானயஜ்ஞசாரம் என்று சொல்லப்பட்டது. அந்த இது சாத்திய உபாயம் என்று சொல்லப்பட்டது. இந்த உபாயத்தினால பகவானை வசப்படுத்துன்றோம்லாம் அந்த பகவான் சித்தோபாயம் ரெடியா இருக்கான். அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நமக்காக ஒரு உபாயம் அனுஷ்டானம் பண்ணட்டும் அப்படின்னுட்டு. இது ரொம்ப லகுவான உபாயம், சுலபமான உபாயம். நேராக பகவானை அருளி செய்தது. இது 2 ஸ்லோகத்துல பகவான் அருளி செய்கிறார் அப்படின்னுட்டு ஆரம்பிக்கிறார். இந்த கிரந்தத்துல இந்த மாதிரி ஆரம்பிக்கிறார். அது ஆரம்பிச்சார்தும் அடுத்த பாகத்துல இவ்வடைவே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அடுத்த பாகத்துல இவ்வடைவே சப்ராதுஷ்சரணோ காடம் பவான்ஸ்து சக வைதேஹியா என்கிற 2 ஸ்லோகங்களையும் சரம ஸ்லோகத்தில் பூர்வோத்தர அர்த்தங்களையும் அகலகில்லேன் முதலான 2 பாட்டுக்களையும் அந்யோன்ய உபகாரகங்களாக அனுசந்திப்பது அப்படின்னார். முதல்ல நாங்கள் இந்த 3 விஷயத்தை நாங்கள் அனுசந்தானம் பண்ணணும். இந்த 2 ஸ்லோகங்களோட அர்த்தத்தை நாங்கள் பூர்ணமாக தெரியணும் அப்படின்னா இந்த ஸ்லோகங்களை எல்லாம் நீங்கள் அனுசந்தானம் பண்ண வேண்டியது அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். ஏன்னா நமக்கு சிட்டே மனசி கூடிய 2 ஸ்லோகங்களோட அர்த்தம் பூர்ணமாக நமக்கு தெரிய வேண்டியது. அது தெரியணும்னா முதல்ல இந்த ஸ்லோகங்களை நீங்கள் அனுசந்தானம் பண்ணுங்கோ அப்படின்னார். முதலாவது எதுன்னா ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்லக்கூடியது சப்ராதுஷ்சரணோகாடம் நிபீட்ய ரகுநந்தனஹ சீதாமுவாச உவாச்சாதேஷாஹ ராகவஞ்ச மகாவிரதம். முதல் ஸ்லோகம் அது. ராமர் காட்டுக்கு போகணும்னு கிளம்பக்கூடிய சமயத்துல சீதா பிராட்டியோட இருக்கக்கூடிய சமயத்துல லக்ஷ்மணர் என்ன பண்ணான்னா பிராத்துஹு சரணௌ காடம் நிபீட்யான்றது பலமாக பிடிச்சிருந்தார் 2 திருவடிகளை. அப்படின்னா ரொம்ப மகாவிஸ்வாசத்தோட அப்படின்றது அங்கே துவனிக்கிறது. மகாவிஸ்வாசத்தோட 2 திருவடிகளையும் பிடிச்சுண்டு அங்கே என்ன பண்ணார் அப்படின்னா சப்ராதுஷ்சரணோகாடம் நிபீட்ய ரகுநந்தனா சீதாம் உவாச்ச அதியஷாக சீதாம் உவாச்ச அப்படின்னு சொன்னார். முதல்ல தாயாருக்கு புருஷகார பிரபத்தின்னு சொல்றோமே அந்த மாதிரி தாயாரோட பர்மிஷன் வாங்கணும். சீதா பிராட்டிக்கு முதல்ல சொன்னாராம். அதே மாதிரி அதி ராகவஞ்ச மகாவிரதம் ராகவஞ்ச உவாச்ச மகாவிரதம் ராகவஞ்ச உவாச்ச. ராகவன் எப்படின்னா மகாவிரதன் அப்படின்னு சொல்றார் வால்மீகி ராமாயணத்துல. என்ன அது மகாவிரதம் அப்படின்னா சுவாமி தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரம் கூடிய ஸ்தோத்திரத்துல சொல்றாரு சர்வாவஸ்த சகிருத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணை கௌரதி. ஒரே விரதமா ஸ்ரீராமனுக்கு. என்னன்னா ஏகவிரதி. என்ன ஏகவிரதம்னா சம்ரக்ஷணை கௌரதி. நன்னா பூர்ணமாக ரட்சணை பண்றது ஒன்னே விரதம் ராமனுக்கு அப்படின்னு சொன்னாரு. யாரை ரட்சணம் பண்றான்னா சகிருத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணை கௌரதி. யாரு அவனு திருவடிகளை பிரபத்தி பண்றாளோ அவளை பூர்ணமாக ரட்சணை பண்றது அவனுக்கு விரதம். எத்தனை விஷயம் சரணாகதி பண்ணோம்னா சக்ரத்து ஒரே விஷயம் சக்ரத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணை கௌரதி ஒரு விஷயம் பண்ண வேண்டியது பிரபத்தி அப்படின்னா. அதுக்கு ஏதாவது நியமங்கள் இருக்கோ பக்தி யோகத்து மாதிரி என்ன சர்வாவஸ்தை எந்த அவஸ்தையிலையான இருக்கலாம். எந்த அவஸ்தையில இருந்தாலும் நமக்கு நாங்கள் பகவானை ஆசிரியக்கணும்னு கூடிய மனசு வந்துவிட்டு ஆசிரியச்சுட்டா ஒரு விஷய பிரபத்தி பண்ண போறோம். சர்வாவஸ்த சக்ரத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணை கௌரதி. இந்த மாதிரி ஒரு மகாவிரதத்தை கொண்டவன் பகவான்.
அதே ராமாயணத்தில் சொல்லத்தே சக்ரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சேயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியே தத்விரதம் மமா அப்படின்னு சொன்னார். சக்ரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சேயாச்சதே, நான் ஒரு விஷயம் பிரபத்தி பண்ண போறோம், நான் உனக்கு சேர்ந்தவன், உனக்கு சேர்ந்தவனாக ஆகணும் அப்படின்னு பிரார்த்திச்ச அவன் சர்வபூதேபியோ அபயம் ததாமி, எல்லா பிராணிகள்னாலையும் அவனுக்கு அபயம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். எல்லா பிராணிகளுக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ரெண்டு அர்த்தமும் இருக்கு அங்கே. எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றது விசேஷம் அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். எல்லாருனாலையும் அப்படின்னு ஒரு அர்த்தம், எல்லாருக்கும் கூட அப்படின்னு. எல்லாருக்கும் அப்படின்னா ராவணனே வந்தாலும் அவனுக்கும் நான் கொடுத்திருக்கேன் அபயத்தை அப்படின்னு சொல்ற அர்த்தம் வருது அங்கே. அந்த மாதிரி சகபயம் சர்வபூதேபியோ ரதாமி, இதுதான் விரதம்னு சொன்னாலே அந்த மகாவிரதியான ஸ்ரீராமனே சீதா பிராட்டியோடு இருக்கும்போது லக்ஷ்மணர் என்ன பண்ணாருன்னா அவர் திருவடிகளை பத்திரமாக பிடிச்சுண்டு திருடமாக பிடிச்சுண்டு அவருக்கு பிரபத்தி பண்றார் அவர் திருவடிகள்ல அப்படின்னு. இது உபாய அனுஷ்டானம் கூடிய முதல் பாகம் துவயமந்திரத்தில். துவயமந்திரத்தோட ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே கூடிய அர்த்தத்தை இந்த ஸ்லோகம் சொல்றது. இதே அது வராஜன்ம ஸ்லோகத்திலையும் முதல் ஸ்லோகத்திலையும் சொல்லப்பட்டது. ரெண்டாவது பவாம் ஸ்துசஹ வைதேஹ்யா கிரிசானுஷுரம் ஸ்யதே அஹம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதஷ்யதே. பவான் ஸ்துசஹ வைதேஹ்யா கிரிசானுஷுரம் ஸ்யதே, நீ சீதா பிராட்டியோட வைதேகியோட சேர்ந்து எல்லா காட்டுல எல்லாம் நல்லா விஹாரம் பண்ணிட்டு இருக்குச்சே, நீ படுத்திருக்கிற சமயத்திலையோ எச்சரமாக இருக்கக்கூடிய சமயத்திலையோ எல்லா விதமான கைங்கரியங்களையும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்றார். இது ரெண்டாவது பாகம் துவயமந்திரத்தில் ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. இது கைங்கரிய பிரார்த்தனை, இது உபேய தசையில பரமபதத்தில் போனால் கைங்கரியம் பண்ணுறோமே நாங்கள், அந்த தசையை சொல்றது. இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் முதல் ஸ்லோகத்தில் உபாய அனுஷ்டானம், ரெண்டாவது ஸ்லோகத்தில் பல திசையை சொல்றது. பலவிதமான கைங்கரியம், தாயாருக்கும் பகவானுக்கும் சேர்ந்து நாங்கள் எல்லா விதமான கைங்கரியம் பண்றோம். உபாய திசையிலையும் தாயாரும் பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய சமயத்தில் உபாய அனுஷ்டானம். இது இந்த ரெண்டு ஸ்லோகங்களை இங்கே அனுசந்தானம் பண்ண வேண்டியது. இதை புரியணும்னா இந்த அர்த்தத்தை சிதே மனசி என்னக்கூடிய ரெண்டு ஸ்லோகத்தை நாங்கள் தெரியணும்னா இது முதல்ல இந்த அர்த்தத்தை நாங்கள் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னார். ரெண்டாவது சர்ம ஸ்லோகத்தில் பூர்வோத்தரார்த்தங்களையும் அப்படின்னார். சர்ம ஸ்லோகம்ன்றது கிருஷ்ணரை உபதேசம் பண்ணது. அதை பண்ணப்போ அங்கே சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேக்கம் சரணம் ரஜா ஆம் சுவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சான்னு சொல்லிச்சு. சர்வதர்மானு பரித்தியஜ்யான்றது என்ன விதியா, தியாகத்தை விதிச்சிருக்காங்க, அனுவாதம் பண்ணியிருக்கான்னா அனுவாதம் அப்படின்னு சொல்லணும், விதி இல்லை. அங்கே விதி இருந்ததுன்னா அனுஷ்டானம் பண்ணி தியாகம் பண்ணி அப்புறம் பிரபத்தி பண்ணுன்னு அர்த்தம் வருது. அப்படி இல்லை, அனுஷ்டானம் பண்ணவே முடியாதுன்னு இருக்கும். அந்த இருக்கக்கூடிய அந்த அகிஞ்சனாளன்னு சொல்லக்கூடிய ஸ்திதியில இருக்கக்கூடிய நாங்கள் அப்படின்னு அர்த்தம். அர்ஜுனனுக்கு சொல்லக்கூடிய நீ இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாதுன்னு இருக்கக்கூடிய ஸ்திதியில இருக்கியே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீ சர்வதர்மானு பரித்தியஜா, என்னால அனுஷ்டானம் பண்ண முடியாது. தர்மங்கள்னா என்ன, சர்வ தர்மான்னு ரெண்டு சப்தம் இருக்கு, அது பகுவச்சனத்துல இருக்கு. தர்மான் அப்படின்னா பிரபத்தி சொல்லுத சர்வதர்மான் பரித்தியஜ மாம் சரணம் விரஜா அப்படின்னார். சரணம் விரஜான்னு சரணாகதி பண்ணு அப்படின்னார். சரணாகதிக்கு சமமான மற்ற தர்மங்கள்னு அர்த்தம். அங்கே சரணாகதிக்கு சமமான மற்ற தர்மங்கள் அனுஷ்டானம் பண்றதுக்கு முடியாதுன்னு இருக்கக்கூடிய நீ, சரணாகதிக்கு சமமான மற்ற தர்மம் எதுன்னா பக்தியோகம்ன்றது. அது ரெண்டும் கூட நேராக அது மோட்சத்துக்கு உபாயம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு சமனான பக்தியோகத்தை அங்கே புளூரல் பகுவச்சனம் இருக்கே என்னன்னா கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் முதலானது. அதுவா பக்தி யோகத்திலேயே எத்தனையோ வகைகள் இருக்கு. சத்வித்யா இந்த மாதிரி நிறைய வித்தியாகள் இருக்கு. புருஷ வித்யா, சத்வித்யா, சாண்டில்ய வித்யா, இந்த மாதிரி அது எல்லாமே அப்படின்னு அர்த்தம். இதெல்லாமே நீ அனுஷ்டானம் பண்ணாமல் அது அனுஷ்டானம் பண்ண முடியாது அப்படின்னுட்டு நீ இருக்கியே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீ அப்படின்னுட்டு அங்கே அர்த்தத்தை நாங்கள் கொள்ள வேண்டியது அப்படின்னு சொன்னார். சர்வதர்மானு பரித்தியஜ்ய ஸ்திதா, நீ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீ
அனுஷ்டானம் பண்ண முடியாதுன்னு இருக்கக்கூடிய நீ மாமேக்கம் சரணம் ரஜா, என்னை ஒத்தனையே சரணாகதம், என்ன திருவடிகளில் சரணாகதி பண்ணு அப்படின்னு சொன்னார். நான் தான் கடைசியில் அவனுக்கு உபாயம் பலத்தை கொடுக்க வேண்டியது. அதனால எனக்கு சரணாகதி பண்ண நீ என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படி என்று சொன்னான். அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, எல்லா பாப்பங்கள்னாலையும் நான் அவனுக்கு நாசப்படுத்துகிறேன். அப்படின்னா சஞ்சித கர்மாக்கள் எல்லாம் நாசப்படுத்துகிறேன். உத்தராகத்தில் புத்திபூர்வகமாக பாபங்கள் எல்லாம் நாசப்படுத்துகிறேன். இதெல்லாம் சொல்லி மாசுச்சா, இனிமே மோட்சத்துக்கு உபாயம் பண்ணலையே அப்படின்னு கூடிய சோகம் உனக்கு வேண்டியதில்லை. அனுஷ்டானம் பண்ணி முடிஞ்சது அப்படின்னு ஒரு சரணாகதி பண்ண ஒரு விஷயம் மோட்சத்துக்கு அனுஷ்டானம் பண்ண முடிஞ்ச மாதிரி. வேற ஏதோட அங்கத்தோட அபேட்சையும் அப்புறம் கிடையாது. சரணாகதி பண்ணி யாருதும் வேற எதுவும் அந்த மோட்சத்துக்காக பண்ண வேண்டியதில்லை. பக்தி யோகத்துல அப்படி இல்லை. மோட்ச பலம் வர வரைக்கும் பன்னெண்டே இருக்கணும். எத்தனை ஜென்மா வந்தாலும் பன்னெண்டே இருக்கணும். பலம் வர வரைக்கும் பன்னெண்டு இருக்கணும். சரணாகதிக்கு அப்படி கிடையாது அப்படின்னுட்டு இந்த 2 சர்ம ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுவும் கூட அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னார். அதார்த்தம் ஆழ்வார் விசேஷமாக நம்ம ஆழ்வார் சொல்லக்கூடியது அகலகில்லே நிறையும் என்று அலர்மேயம் நங்கு உரைமார்பா நிகரில் போழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழு நின்றாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம். இதுலேயும் கூட ஆழ்வார் 2 பாசுரத்தில் சொல்றார். இதில் சரணாகதி பண்ணிக்கூடிய பாசுரம். ஆழ்வார் சாட்சாத்தாக ஸ்ரீனிவாசன் பற்றி, திருமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் பற்றி, அவனை திருவடிகளில் சரணாகதி அனுஷ்டானத்தை அனுசந்தானம் பண்ணக்கூடிய பாசுரங்கள் 2 பாசுரங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இறையும் அகல இல்லைன்னா ஒரு க்ஷணமும் விட்டு இருக்க முடியாது. நித்திய யோகத்தை சொல்றது. நித்திய யோகம் தாயாருக்கு பகவானோட நித்திய யோகம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அகலகில்லேன் என்று அலர்மேல் மங்கை அப்படி இருக்கக்கூடிய மகாலட்சுமியே உரை மார்பா, அவள் நித்தியவாசம் பண்ணக்கூடிய வக்ஷஸ்தலத்தை உள்ளவனே அப்படின்னு அர்த்தம். நித்திய யோகத்தை உள்ள நித்திய சம்ஸ்லேஷம் உள்ள மகாலட்சுமியை உன்னோட வக்ஷஸ்தலத்தில் இருக்கா அவள் எப்போவுமே. அந்த மாதிரி மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணக்கூடிய வக்ஷஸ்தலத்தை உள்ளவனே அப்படின்னு நிகரில் புகழாய், உனக்கு சமானம் யாருமே இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய திவ்யமான கீர்த்தி உள்ளவன். 3 உலகம் உடையாய், திரிவிதமான சேத்தன பிரபஞ்சத்தை எல்லாம் அதுக்கெல்லாம் சுவாமியா இருக்கே, உன்னோடதே எல்லாமே. என்னையும் ஆழ்வானே, எனக்கும் நீ சுவாமியா இருக்கே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள், அந்நியாச தமக்கு யாருமே சதுஷால் இல்லாத தேவதைகள் என்ன, நித்திய சூரியர்கள், முனிகள் சமூகம் எல்லாமே விரும்பும், எல்லாம் ரொம்ப பிரீத்தியோட ஆசிரியிக்கிறா உன்னை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய திருவேங்கடத்தானே, ஸ்ரீ வெங்கடாத்திலே இருக்கக்கூடிய நித்தியவாசம் பண்ணக்கூடிய ஸ்ரீனிவாசனே, புகழ் ஒன்றில்லா அடியேன். புகழ்னா ஆசிரியஸ்தானம்ன்ட்டு அர்த்தம். வேற சரண்யாள் யாருமே இல்லாதவன். புகழ் ஒன்று இல்லா, எனக்கு யாருமே ஆசிரியம் இல்லை, கதி இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அடியேன் நான், உனக்கு தாசனான சேஷபூதனான நான் உன் அடி கீழமர்ந்து திருவடிகள் கீழே சேர்ந்து புகுந்தேன், பிரவேசம் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். இங்கே பண்ணிச்சு சொல்றார் வியாக்கியானத்தில். திருவடிக்கும் அது கீழே இருக்கக்கூடிய தாமரைக்கும் நடுவில் அங்கேதான் முக்தனுக்கு ஸ்தானம் அப்படின்னு. அந்த மாதிரி ஆழ்வார் அங்கே ஸ்திரமாக நிற்கணும் அப்படின்னு அமர்ந்து புகழ்ந்தேன். ஒரு கொஞ்சம் காலம் இல்லை, நித்தியமாக அங்கேயே இருக்கிற மாதிரி நான் பிரவேசம் பண்ணியிருக்கேன் அப்படின்னுட்டு அனுசந்தானம் பண்றார். இது ஆழ்வார் சரணாகதி பண்ணக்கூடிய பாசுரம். அடுத்ததுல அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீழ் வாழ்மின் என்றருள் கொடுக்கும் படிக்கேழில்லா பெருமானை பழனக்குருகோர் செடகோபன் முடிப்பான் சொன்ன 1000 திருவேங்கடத்துக்கு வைபத்தும் பிடித்தார் வீற்றிருந்து பெரியவானுள் நிலாவுவரே. பலத்தை சொல்றது. அடீர் அப்படின்னா தாசபூத்தாளான சேஷபூத்தாளானவாள் அடிக்கீழ் அமர்ந்து பாதத்து கீழே அங்கே அமர்ந்து ஸ்திரமாக இருந்து புகுந்து பிரவேசம் பண்ணி வாழ்மின், இங்கேயே நீங்கள் இருங்கோ, என்னைக்குமே நித்தியமாக இங்கேயே இருங்கோ அப்படின்னு
என்றென்று அருள் கொடுக்கும். சொல்லி சொல்லி மறுபடியும் அனுகிரகம் பண்ணக்கூடிய படி இந்த மாதிரி பண்ணக்கூடிய அனுகிரகம் பண்ணக்கூடிய இந்த பகவானோட சகஜமான காருண்யம் என்ன, கிருபை என்ன, அவனை அத்புதமான கல்யாண குணங்கள் என்ன, அதெல்லாம் சொல்லக்கூடிய கேழில்லா பெருமானை, தனக்கு சமானம் இல்லாத அந்த பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுச்சு. பழனக்குருகோர் ஷடகோ நல்ல க்ஷேத்திர சசிய க்ஷேத்திரம், சசியமெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய குருகாபுரி க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய நம்மாழ்வார் முடிப்பான் சொன்ன பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு ரச்சனை பண்ண 1000 திருவேங்கடத்துக்கு 1000 பத்தியமாலையில இந்த திருவேங்கடத்துக்கு சொன்ன இந்த 10 பத்தியங்கள் பிடித்தார். இந்த பத்தியங்கள்லையும் இந்த பத்தியங்களை யார் ஆசிரியிக்கிறாளோ, யார் ஆசிரியிச்சிருக்காளோ அவளை யார் ஆசிரியிக்கிறாளோ அவளையும் கூட பெரியவானுள் பரமபதத்தில் போய் வீட்டிருந்து நித்தியவாசம் பண்ணி நிலா ஒவ்வொரு சாஸ்வதமான பிரம்மானந்தத்தை அனுசந்தானம் அவர் அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பாசுரங்கள். இந்த மாதிரி ராமாயணத்தில் சொன்ன 2 ஸ்லோகங்கள் லக்ஷ்மணர் சொல்றது. அதே மாதிரி ராமாயணத்தில் ஆத்தியாத்மிக அர்த்தத்தில் சொல்லிச்சு லக்ஷ்மணர் சேஷத்துவம் சேத்தனனோட ஸ்தானத்தில் இருக்கார், சேஷபூத்தனோட ஸ்தானத்தில். அவர் அனுசந்தானம் பண்ணக்கூடிய 2 ஸ்லோகங்கள் உபாய அனுஷ்டானம் பண்ணக்கூடிய சரணாகதிய உபாய அனுஷ்டானத்தையும் பலத்தையும் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள். அதே மாதிரி பகவான் கிருஷ்ணர் தானே உபதேசிச்ச சர்ம ஸ்லோகம் சர்வதர்மான்னு கூடியது. அதார்த்தம் நம்மாழ்வார் சரணாகதி அனுஷ்டானம் பண்ண பலம் அடைஞ்ச அந்த பலத்தை சொல்லக்கூடிய 2 பாசுரங்கள். இதையும் இங்கே அனுசந்தானம் பண்ணணும். ஏன்னா அடுத்ததாக வராக சர்ம ஸ்லோகத்தை நாங்கள் அர்த்தத்தை சரியா தெரியணும் அப்படின்னா இதெல்லாம் முதல்ல அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். இதுல 2 ஸ்லோகங்கள்ல இவை 2 பூர்வ ஸ்லோகம். முதல் ஸ்லோகம் எதுன்னா ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதி யோனரஹ தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் அன்னக்கூடிய முதல் ஸ்லோகம். மத்கிருதே சர்வபூதானாம் லகுபாயம் வத பிரபோ அப்படின்னு இங்கே தாயார் பூமி பிராட்டி பிரார்த்தனை பண்றது. மத்கிருதே அப்படின்னு சொல்லி எனக்காக அப்படின்னு சொன்னான். எனக்காக நீ எல்லா பிராணிகளுக்கும் எல்லாம் இங்க இந்த என்ன பூமி மேல இருக்கக்கூடிய யார் யார் இருக்காளோ எல்லாருமே உத்தாரமாயிடணும். அந்த மாதிரி லகு உபாயம் வத பிரபோ, சுலபமான ஒரு உபாயம் சொல்லுப்பா, கஷ்டமான உபாயம் சொன்னா யாரும் பண்ண முடியாது என்று கேட்க உபாய விசேஷத்தை காலாதிகார பிரகார விசேஷங்களோட கூட காட்டுகிறது. முதல் பூர்வ ஸ்லோகம் உபாயத்தை காட்டுகிறது. அந்த உபாயத்தோட என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரியப்படுத்துறது அந்த ஸ்லோகம்னா எந்த காலத்துல பண்ணணும், காலத்தை விஷயம், அதிகாரம் யாருக்கு அதிகாரம் இருக்கு, பிரகாரங்கள் எப்படி பண்ண வேண்டியது, விஷயம் என்ன அதுக்கு, இந்த விசேஷங்களோட காலம் அதிகாரம் பிரகாரம் விஷயம் இந்த விசேஷங்களோட கூட காட்டுகிறது. இதெல்லாமே முதல் ஸ்லோகம் தெரியப்படுத்துறது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஸ்திதே மனசி சுஸ்மஸ்தே அப்படின்னுட்டு முதல் ஸ்லோகத்துல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு கூடிய அந்த ஸ்லோகத்தை சொல்றார். 2வது ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னா உத்தர ஸ்லோகம் உபாசனத்துக்கு போலே அந்திம பிரத்யேமும் உபாய கோட்டியிலே சொருகி ஸ்வயத்ன சாத்தியமாக வேண்டாதபடி சர்வபர ஸ்வீகாரம் பண்ணின சரண்யனுடைய வியாபார விசேஷத்தாலே தேசகால அதிபரிச்சேதரகித கைங்கரிய பரியந்த பரமபுருஷார்த்த லாபத்தை காட்டுகிறது. 2வது ஸ்லோகத்தோட விசேஷம் சொல்றாரு இங்கே. ததஸ்தம் மிரியமானந்தோ காஷ்ட பாஷாண சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம் அப்படின்னு வராக பெருமாள் சொன்ன 2வது ஸ்லோகம் அது. அதுல என்ன சொல்றது அப்படின்னா உபாசனத்துக்கும் சரணாகதிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாரு இங்கே. உபாசனத்துக்கு போல அந்திம பிரத்யேமும் உபாய கோட்டியிலே சொருகி அப்படின்னார். உபாய கோட்டின்னா உபாயத்திலேயே அந்திம பிரத்யேமும் சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். உபாய கோட்டியிலே சொருகி அந்திம பிரத்யேமும் கடைசி சமயத்துல பிராணம் போகக்கூடிய சமயத்துல என்ன நமக்கு
ஞானம் இருக்கிறது, எதை நாங்கள் நினைக்க வேண்டியது, எப்படி நினைக்கணும், இது அந்திம பிரத்யயம்னு சொல்லப்படுறது. அந்திமம்னா கடைசி, இது பிராணம் போகக்கூடிய சமயத்தில். பிரத்யயம்னா ஞானம். பிராணம் போகக்கூடிய சமயத்தில் எந்த ஞானம் இருக்கிறது நமக்கு, அதுக்கு அனுகுணமாக அடுத்த ஜென்மா வருதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த அந்திம பிரத்யயம் பக்தி யோகத்திலேயே சேர்ந்து கொடுத்து, உபாயத்திலே ஒரு பக்தி யோகிக்கு கடைசியில் பிராணம் போகக்கூடிய சமயத்தில் இப்படிதான் நீ பிராணம் விடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நினைச்சுட்டு தான் பிராணம் விடணும், இல்லைன்னா அவனுக்கு மோட்சம் கிடையாது. அவன் மானை நினைச்சுட்டு, ஜடபரத்தன் ஒரு மானையே நினைச்சுட்டு பிராணம் விட்டப்போ மானோட ஜென்மமே வந்துவிடுத்து அவனுக்கு, ஜிங்கையோட ஜென்மம் அது வந்துவிடுத்து அவனுக்கு. அதனால அந்திம பிரத்யம் ரொம்ப அவசியம். உபாயத்திலேயே சேர்ந்து விட்டுருக்குது. உபாய கோட்டியிலே ஸ்வருஹி அப்படின்னா உபாயத்திலேயே சேர்ந்தது. ஸ்வயத்ன சாத்தியமாக தன்னோட பிரயத்தினாலே பண்ண வேண்டியது. அந்த மாதிரி வேண்டாதபடி அப்படின்னா சரணாகதிக்கு அது வேண்டியதில்லை. உபாய கோட்டியில சேர்க்கல சரணாகதிக்கு. ஸ்வயத்ன சாத்தியமும் இல்லை. நாங்கள் பிரயத்னம் பண்ணி பகவானை நினைச்சுக்கணும், திவ்யமங்கள விக்கிரகத்தை நினைச்சுக்கணும் அப்படின்னு பண்ண வேண்டியதில்லை. நம்மளோட பிரயத்னம் வேண்டியதில்லை அப்படின்னார். பக்தி யோகிக்கு வேண்டியிருக்கு. அவனே பிரயத்னப்பட்டு இந்த மாதிரியே நினைச்சுட்டு பிராணத்தை விடணும் அன்னு சொல்லியிருக்கு பக்தி யோகிக்கு. அதான் அவனுக்கு அர்ஜுனனுக்கு ரொம்ப பயமாயிடுது. இந்த மாதிரி எப்படி பண்றது, பிராணம் போகக்கூடிய சமயத்துல எப்படிப்பா இந்த ஞாபகம் வருது அப்படின்னா, அது வராது. நீ தினமெல்லாம் பண்ணிட்டு இருந்தா, ஜீவனம் எல்லாம் அப்படி பண்ணிட்டு இருந்தா பிராண போற சமயத்துலயும் அதே வருது. அந்த மாதிரி நீ பிரதி நாளும் பண்ண வேண்டியது. எத்தனை நாள் இருக்கிறோமோ பிராணம் போற வரைக்கும், எத்தனை நாங்கள் பதுக்கி ஜீவனம் பண்றோமோ அத்தனை நாளும் பண்ண வேண்டியது அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். அவனுக்கு ரொம்ப பயமாயிடுது, இப்படி எப்படி பண்றது அப்படின்னு. சரணாகத்தில என்னன்னா அது வேண்டியதில்லை. உபாய கோட்டியில சேரில்லை. அது அந்திம பிரத்யம். ஸ்வயத்ன சாத்தியமும் இல்லை. நாங்கள் பிரயத்னப்பட்டு பண்ண வேண்டியதில்லை. அந்த மாதிரி வேண்டாதபடி சர்வபர ஸ்வீகாரம் பண்ணினா எங்களோட பரிபூர்ண ரட்சணை பண்றேன் அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணிட்டு இருக்கான் பகவான். ரக்ஷாபரம் ரட்சணை பண்ணக்கூடிய பாரத்தை சமர்ப்பணம் பண்ணா எத்தனை காலம் ரட்சணை பண்றான், எங்க ரட்சணை பண்றான்னா கொஞ்ச நாள் ரட்சணை பண்றது அப்படின்னுட்டோம், ஒரு வருஷமோ 10 வருஷமோ அப்படி இல்லை. சர்வ பர ஸ்வீகாரம், எல்லா விதமான ரட்சணையும் பண்றேன் அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணி பகவான் அந்த சரண்யனுடைய அந்த பகவான் சரண்யனான பகவானோட வியாபார விசேஷத்தாலே, அவனோட வியாபாரத்தினாலேயே அவன் பண்ணக்கூடிய காரியம் தேச காலாதி பரிச்சேத ரஹித. அதனால தேசம் காலம் முதலான பரிச்சேத ரஹிதமான கைங்கரிய பரியந்த. கைங்கரியம் அப்படின்னா இந்த தேசத்துல இத்தனை காலம். ஏன்னா நாங்கள் ஒரு திவ்ய தேசத்துக்கு போனா அங்கே அர்ச்சகர் நமக்கு அந்த இதை கொடுத்து பகவானுக்கு கொஞ்சம் விசிறி கைங்கரியம் பண்ணு அப்படின்னு கொடுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கிடைக்கிறது. அந்த தேசத்துல ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 5 நிமிஷம் காலம், பரிச்சின்னமான காலம், பரிச்சின்னமான தேசம், அவ்வளவுதான். அப்புறம் அது முடிஞ்சது. இந்த மாதிரி கிடையாது. தேச கால பரிச்சேத ரஹிதமானது. எல்லா காலத்திலையும் எல்லா நிரந்தரமாக என்னைக்குமே கைங்கரியம் கிடைக்கிறது. அந்த பரியந்தமாக அது வரைக்கும் பரம புருஷார்த்த லாபத்தை காட்டுகிறது. பரம புருஷார்த்தத்தை கொடுத்து விடுறான். அதுக்கு ஒரு தேச காலம் பரிச்சேதம் இல்லை அதுக்கு. அப்படின்னா பரமபதத்தில இருந்து நிரந்தரமாக அதி க்ஷணமும் நமக்கு கைங்கரியம் கிடைக்கிறது. நிரந்தரமாக நித்தியமாக நித்திய கைங்கரிய பிராப்தி அது கிடைக்கிறது அப்படின்றது 2வது ஸ்லோகம் நமக்கு காமிக்கிறது. அப்படி என்ன சொல்றார் 2வது ஸ்லோகத்துல அதான் முக்கியமானது. 1வது ஸ்லோகம் உபாயத்தை சொல்றது, 2வது ஸ்லோகம் பலத்தை சொல்றது. இந்த 2 ஸ்லோகங்கள்ல உபாயமும் பலமும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்றது இந்த சரணாகதி என்னக்கூடிய உபாயம், அதனால கிடைக்கக்கூடிய பரமபுருஷார்த்தம், நித்திய கைங்கரிய பிராப்தி, இது ரெண்டும் கூட இந்த 2 ஸ்லோகங்கள் தெரியப்படுத்துறது அப்படின்னு சொன்னேன். இப்போ முதல் ஸ்லோகத்தை அதை வியாக்கியானம் பண்றாரு. இப்போ அதுல என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கு. ஸ்லோகம் என்னன்னா, ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதி யோனரஹா. சரீரத்தில் இருக்கக்கூடிய சமயத்துல, மனசு ஸ்வஸ்தமாக இருக்கக்கூடிய சமயத்துல, சரீரத்தில் இருக்கக்கூடிய சமயத்துல தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா. தாத்து எல்லாம் சமமா இருக்குது.
கபம் வாதம் பித்தம் இதெல்லாம் எத்தனை இருக்கணுமோ அத்தனை இருக்குன்ட்டு அர்த்தம். சமமாகனா எத்தனை இருக்கணுமோ அதுக்கு அனுகுணமாக இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல என்ன ஒரு விஷயம் ஸ்மரணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அவன் சொல்றது ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்சமாம் அஜம். விஸ்வரூபனான அஜனான என்ன யார் ஸ்மரணை பண்றானோ, இது முதலாவது ஸ்லோகம். இங்க சொல்ல வச்சு ஆரம்பிச்சுலயே ஸ்திதே மனசி, மனசு ஸ்திதமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்துல நிக்க வைக்கணும் மனசை. மனசு ஒரு விஷயத்துல நிக்க வைக்கணும். அதுக்கு சுவாமி தேசிகன் இது வியாக்கியானம் பண்றார். பராரு சொல்லியிருக்காரு, இது லகுபாயம் அப்படின்னு சொன்னார். தாயார் கேட்டது ஒரு லகுபாயத்தை அருளி செய்யணும் சொன்னார். லகுபாயமா இது எப்படி என்றதை விசாரம் பண்றாரு. ஸ்திதே மனசி என்று வேண்டுமோ, ஸ்திதே மனசி என்று வேற பிரார்த்தனை பண்ண வேண்டியது இருக்கோ. எப்படி என்ன ஏன்னா சர்வ ஸ்மிருதிகளுக்கும் இங்கே மனசினுடைய ஸ்திதி வேண்டி என்றோ இருப்பது. எதுவே நாங்கள் ஸ்மரணம் பண்ணணும்னா மனசோட ஸ்திதி தான் வேண்டியிருக்கு. எந்த ஸ்மரணை பண்ணணும்னா மனசோட ஸ்திதி வேண்டியிருக்கிறது, அது அண்டர்ஸ்டுட். அது எதுக்கு சொல்லணும், மனசு ஸ்திதமா இருக்கணும் அப்படின்னு எதுக்கு சொல்லணும்? ஸ்திதி இல்லைன்னா ஒரு ஸ்மரணையும் வராது நமக்கு. அதனால மனசு ஸ்திதி இல்லாத எந்த ஸ்மரணையும் வர முடியாது. ஸ்திதே மனசு எதுக்காக சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சொல்றார், சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா மனோதுர் நிகிரகம் சலம். அவன் சொன்னான், அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு மனசை எப்படிதான் நிகிரகம் பண்ண முடியும், சஞ்சலமானது. மனஹா துர்நிகிரகம் சலம், அது சலிக்கிறது. ஒரு க்ஷணத்துல ஒரு விஷயத்துல ஒரு க்ஷணம் இருந்தா அடுத்த க்ஷணத்தை ஏதோ விஷயத்துல நினைச்சிட்டு இருக்கிறது. ஒரு ஸ்திரமாக ஒரு விஷயத்தை நினைக்க முடியாது மனசுனால. ரொம்ப சஞ்சலமானது, சலனம், சலிக்கிறது. ஒரு க்ஷணத்துல சலிச்சு விடுறது. துர்நிகிரகம், ரொம்ப அதை நிகிரகம் பண்றது ரொம்ப கஷ்டம், நியமனம் பண்றது. அன்னு சொன்னப்போ கிருஷ்ணர் சொன்னா, சரிதான் நீ சொல்றது, அசம்சயோ மம அசம்சயம் மனாபாபோ மனஹா துர்நிகிரகம் சலம். மனசை நிகிரகம் பண்றது ரொம்ப கஷ்டம்பா. ஒரு க்ஷணத்துல ஏதோ விஷயத்துல போயிட்டு இருக்கிறது மனசு. துர்நிகிரகமானது நிகிரகம் பண்ண முடியாது, அதை நியமனம் பண்ண முடியாது. சலம் அப்படின்னு சொல்ற மாதிரியே வானரம் போலே கட்டி வைத்தாலும். ஒரு வானரனை கன்னடால ஒரு காதை இருக்கு, கப்பி கட்டுக்கொண்டு ஜப்புக்கு கூத்துரும் அப்படின்னுட்டு. ஒரு வானரனை வச்சுட்டு ஜப்பத்துக்கு உக்காண்டா எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு. ஒரு க்ஷணமும் அது வானரம் ஒரு இடத்துல இருந்தாலும் ஏதோ சேஷ்டை பண்ணிட்டு இருக்கிறது, ஒரே இடத்துல இருந்தாலும் சேஷ்டை பண்ணிட்டு இருக்கிறது, ஓடி ஆட வேண்டியதே இல்லை. அந்த மாதிரி ஒரு வானரம் போல கட்டி வைத்தாலும் அப்படின்னா கட்டி வைத்தாலும் அங்கேயே சேஷ்டை பண்ணிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி காப்பேயம் விடாத மனசு, கபி புத்தி சஞ்சலமானது, அந்த சாஞ்சல்யத்தை விடாத இந்த மனசு இருக்கே, அது ஒரு சுகிருத விசேஷமடியாக உண்டான, இது எல்லாமே பகவானோட நியமனத்துல தான் இருக்கிறதுன்னு தெரியுது நமக்கு. ஏதோ நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கோம், ஏதோ ஜென்மத்துல போன ஜென்மத்திலேயோ எப்போவோ ஒரு சுக்கிருத விசேஷம் பண்ணியிருக்கோம். அதனால உண்டான சத்துவோன்மேஷ வசத்தாலே சத்துவம் அதிகமாட்டுறது நமக்கு. ஏதோ ஒரு சுக்கிருத்தம் தெரிஞ்சோ தெரியாமலையோ ஏதோ காலத்துல பண்ணியிருக்கோம், அதனால உண்டான சத்துவோன்மேஷம், சத்துவகுணம் அதிகமாறுது. அப்போ சதாச்சாரிய உபதிஷ்டமான, அப்போ போய் ஆச்சாரியாலே ஆசிரியக்கணும்னு புத்தி வருது நமக்கு. அவ உபதேசம் பண்றார். தத் பர தத்துவ பரமஹித பரம புருஷார்த்தங்களில் வெறும் தத்துவஹித புருஷார்த்தம் இல்லை, பரதத்துவத்தை தெரியணும், பரமஹிதத்தை தெரியணும், பரம புருஷார்த்தத்தை தெரியணும். புருஷார்த்தம்னா 4 விதமான புருஷார்த்தம் இருக்கு. ஹிதம்னா வழி மார்க்கம், ஒரு பலத்தை அடையறதுக்கு எத்தனையோ ஹிதம் இருக்கு, எத்தனையோ உபாயங்கள், ஆயிரக்கணக்காக உபாயங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. பரமஹிதம்ன்றது என்னன்னா எல்லா உபாயங்களுக்கு இன்னும் அத்தியந்த சிரேஷ்டமான உபாயம் பரமஹிதம்னு சொல்லப்படுறது. பிரபத்தி அதுவா பக்தி யோகம், இது 2. பரம புருஷார்த்தம் அப்படின்னா பகவானுக்கு நித்திய கைங்கரியம் பண்றது. பரதத்துவம் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம். இந்த 3 விஷயங்கள்ல ரொம்ப அற்புதமாக சொல்றார் சுவாமி தேசிகன். தெளிவும் துணிவும் துவரையும் அப்படின்னார். தெளிவும் துணியும் துவரையும் 3 சப்தங்கள் அற்புதமாக போட்டார் இங்கே.
அந்த விஷயத்துல ஒரு ஞானம் வேண்டியது நமக்கு, ஸ்பஷ்டமான ஞானம், தெளிவும் ஒரு விதமான சம்சயமோ விபரியாசமோ இல்லாத, ஒரு விதமான வேற பிரீத்தியாக தப்பாக தெரியாமல் ஸ்ருதியில எப்படி போட்டு சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு அனுகுணமாக ஒரு சம்சயமும் இல்லாம ஸ்பஷ்டமான ஞானம் வேண்டியது நமக்கு. அப்புறம் துணிவு அப்படின்னா அதை படையணும், அதை நாங்கள் அடையணும் கூடிய ஒரு துவரை, விசுவாசபூர்வகமான துவரைக்கு ஸ்ரத்தா அப்படின்னு சொல்றார் பாஷிக்காரர். விசுவாசபூர்வகமான ஒரு துவரை ஏற்படணும், அந்த துவரை வரணும். துணிவும் துவரையும் பிரயத்னம் பண்ணி அதை சீக்கிரமாக அடையணும் கூடிய ஒரு துவரை வரணும். 3 விஷயங்கள் வேணும். ஞானம் வேணும், அதுல விசுவாசமும் பிரயத்னமும், அப்புறம் ஒரு துவரை. இப்போவே எனக்கு அதை அடையணும், இப்போவே வேண்டியது அப்படின்னு கூடிய ஒரு துவரை. இது 3ம் பிறக்கும்படி, 3 நமக்கு வந்தாதான் உபாயத்தை அனுஷ்டானம் பண்றது ஏற்படுறது. பிரதிஷ்டிதமான அளவு ஒழியா, பிரதிஷ்டிதமான ஒழியா இங்கு சொல்லுகிற ஸ்மரண விசேஷத்துக்கு கர்மாந்தரங்களில் போலே ஒரு தேச கால விசேஷ நியமம் இல்லை அப்படின்னார். இந்த மாதிரி இது என்ன சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தெளிவு, துணிவு, துறை, பரதத்துவம் யாருன்னு தெரிஞ்சா போறோம், பரமஹிதம் பரம புருஷார்த்தம், 3 விஷயத்துல ஒரு ஸ்பஷ்டமான ஞானம், அதுல ஒரு பிரயத்னம் பண்ணணும், ஒரு துறை இருக்கணும். இது வர மாதிரி ஸ்திரமாக நின்ற மாதிரி எது வேண்டியதோ அத்தனை தெரிஞ்சா போறோம். நமக்கு எல்லா கிரந்தங்களையும் நாங்கள் அத்தியானம் பண்ணி வர வேண்டியதில்லை. சரணாகதி பண்றதுக்கு நாங்கள் எல்லா உபனிஷத்து எல்லாம் அத்தியானம் பண்ணு, வியாக்கரணம் அத்தியானம் பண்ணு, நியாயசாஸ்திரம் அத்தியானம் பண்ணு, மீமாம்சா அத்தியானம் பண்ணு, பிரம்மசூத்திரம் அத்தியானம் பண்ணு, எல்லாம் பண்ணிட்டுவா அப்புறம் உபாயானுஷ்டானம் பண்ணு அப்படின்னா அதுக்குள்ளே நாங்கள் படிச்சிருக்கிறோமோ இல்லை தெரியாது. அதெல்லாம் பண்றதுக்கு எத்தனை 40, 50, 60 வருஷம் வேணும். யார் அதெல்லாம் பண்ண முடியும்? அத்தனை காலம் இருந்தா உபாயானுஷ்டானம் பண்ணலைன்னா வியர்த்தமாயிடுறது. அடுத்த ஜென்மம் எந்த ஜென்மம் வருதோ நமக்கு தெரியாது. அதனால மினிமம் சுலபமாக நமக்கு இத்தனை தான் வேண்டினது, அத்தனை விஷயத்தை முதல் தெரிஞ்சுடணும். முக்கியமான விஷயங்கள் தெளிவும் துணிவும் துவரையும், அது வேண்டியது எது? பரதத்துவ பரஹிதம் பரமபுருஷார்த்தம் எது? இதுல விசுவாசம், அதுல ஸ்பஷ்டமான ஒரு ஞானம், அதுல ஒரு துவரை, இது 3ம் நமக்கு மனசுல நிக்கிற மாதிரி தெரிஞ்சுட்டா அது போறோம் நமக்கு. அதுக்கு தவிர அதை ஒழியா இங்கு சொல்லுகிற ஸ்மரண விசேஷத்துக்கு ஸ்மர்த்தா அப்படின்னு சொன்னாரே, ஸ்மரண விசேஷம், அதுக்கு கர்மாந்தரங்களில் போல ஒரு தேச கால விசேஷ நியமம் இல்லை. வேற கர்மங்கள் மாதிரி இந்த தேசத்துல தான் இந்த கர்மம் பண்ணணும், இந்த காலத்துல தான் பண்ணணும், இந்த மாதிரி நியமமே கிடையாது. அதுக்கு எல்லா கர்மங்களுக்கும் எல்லா காலத்திலையும் பண்ணு. காலேஹி கர்ம சோத்தியதே அப்படின்னு சொல்றது சாஸ்திரத்துல. காலேஹி கர்ம சோத்தியதே, எல்லா கர்மத்துக்கும் ஒரு விசேஷமான காலம் இருக்கு. அந்த காலத்துல பண்ண வேண்டியது. வசந்தே ஜோதிஷா யஜேதா, வசந்த காலத்துல தான் ஜோதிஷ்டோம யாகம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் கால நியமங்கள் இருக்கு, தேச நியமங்கள் இருக்கு. இந்த தேசத்துல பண்ணா இந்த தானம் பண்ணா இந்த மாதிரி பலம் வருது, அந்த மாதிரி சொல்லியிருக்கு. வேற தேசத்துல அந்த மாதிரி பலம் வராது. இந்த மாதிரி தேச கால நியமங்கள் எல்லாம் வேற கர்மாந்தரங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கு. சரணாகதிக்கு அது எதுவுமே கிடையாது. இங்க சொன்ன ஸ்மரண விசேஷம்ன்றது சரணாகதி தான், ஸ்மர்த்தான்றது. அதுக்கு இந்த நியமம் எல்லாம் கிடையாது. புண்ணிய தேசகால விசேஷங்களால் வருவதொரு பலோத்கர்ஷ அபகர்ஷமும் இல்லை. இந்த தேசகால விசேஷங்களாலே சில காலத்துல புண்ணியம் வருது, இல்லைன்னா பாவங்கள் வரலாம். இந்த மாதிரி பலத்துல ஒரு அதிகமான பலம் வருது. ஒரு க்ஷேத்திரத்தில் போய் தானம் பண்ணால் அதிக பலம், வேறு இடத்துல பண்ணால் கம்மி பலம், இந்த மாதிரி சொல்லியிருக்கு. அங்கே போய் ஜபம் பண்ணால் அதிகமான பலம், வேறு இடத்துல பண்ணால் இந்த மாதிரி எல்லாம் சிலதெல்லாம் தேச விசேஷத்தில் பண்ணுது, கால விசேஷத்தில் பண்ணுது. அதனால பலத்தில் அதிகமான பலம் வரலாம், கம்மியான பலம் வரலாம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கே. இந்த மாதிரி எந்த விதமான தாரதமியம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த சரணாகதிக்கு. இந்த காலம் இல்லை என்கைக்காக, இதெல்லாம் எதுவும் இல்லை என்று சொல்றதுக்காக மனசு ஸ்திதமாயுள்ள விடத்தில் என்கிறது. எந்த இடத்துல, எந்த காலத்துல, எந்த தேசத்துல மனசு ஒரு ஸ்திதமா இருக்கோ அது போறோம் அப்படின்னு சொன்னார். அந்த சமயத்துல நீ அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அந்த சமயத்துல என்ன நினைச்சுன்னு,
அது போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இங்கே. அதுதான் இங்கே சொல்லச்சே, இந்த சொல்லச்சே பிரதானமாக நமக்கு தெரிய வேண்டியது முக்கியமான விஷயங்கள். அவ்வளவுதான். இந்த சர்வா பரம புருஷார்த்தம் என்ன, அவனுக்கு கைங்கரியம் பண்றதா இத்தனை தெரிஞ்சா போறோம். அதனால சாஸ்திர ஜானம் பகுக்லேஷம் புத்தேகே சலன காரணம் உபதேசாத்து ஹரிம் புத்வா விரமேத்து சர்வ கர்மசு அப்படின்னு சொல்றாரு. முதல்ல என்ன பண்ணணும்னா முக்கியமான விஷயம் தெரிஞ்சுட்டு அதில் உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணிடணும். அப்புறம் நாங்கள் ஞானத்தை பூர்ணமாக பண்ணிக்கணும் அப்படின்னா எல்லா கிரந்தங்களையும் அனுசந்தானம் பண்ணணும். விதேசிகன் சொல்றா முதல்ல உபாயம் அனுஷ்டானம் பண்ணுங்க. உபாயம் அனுஷ்டானம் பண்றதுக்கு எது அவசியமாக வேண்டியது அதை தெரிஞ்சுடுங்கோ. பரதத்துவம், பரவைத்தம், பரம புருஷார்த்தம் எது அது சுலபமாக தெரிஞ்சுட்டா போறோம். ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்றார். அதுல நமக்கு விசுவாசம் வரணும், சம்சயம் இல்லாம தெரியணும், துவரை உண்டான். இது வந்துவிட்டா உபாய அனுஷ்டானம் ஏற்படுறது. அப்புறம் ஞானத்தை பூர்த்தி பண்றதுக்காக எல்லா கிரந்தத்தையும் ஒரே கிரந்தம் அநேக விஷயம் அத்தியனம் பண்ணோம், சகல கிரந்தங்களையும் அத்தியனம் பண்ணோம். எல்லா காலக்ஷேபங்களும் ரொம்ப அவசியமானது. பாஷிக்காரர் சொன்னார் ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம் பண்ணுங்கோ, அத்தியனம் பண்ணுங்கோ, காலை பிரவர்த்தனம் பண்ணுங்கோ. இதுதான் முதல் கர்த்தவியம்னு சொன்னாரு. அது எதுக்காக வேணும் இங்கே சொல்லலையே அந்த மாதிரி பிரபத்திக்கு அப்படின்னா, அது பூர்ணமாக பண்ணிக்கணும்னா ஞானத்தை அவங்கள அது பண்ண வேண்டியது. அதில் தான் நமக்கு ஸ்பஷ்டமாக பரதத்துவம், பரமஹிதம், பரம புருஷார்த்தம் எல்லாம் தெரியுது. ஆச்சாரியர் என்ன பண்றான்னா அதெல்லாம் அத்தியனம் பண்ணுவா, அனுஷ்டானத்தில் வச்சுடுவா, நமக்கு சுலபமாக தெரியப்படுத்தி விடுறா. அதை தெரியப்படுத்திட்டு நம்ம ஆச்சாரியால விசுவாசத்தினால அவளை ஆசிரியச்சு பிரபத்தி பண்ணிவிட்டா நமக்கு அதுக்கு தேச காலம் நியமங்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது அதுக்கு. அதனால மற்ற கர்மாங்களை மாதிரி பலத்தில் அதிக கர்மாவோ கம்மி பலம் வருதோ இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இதில் நமக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அப்படின்னா ஒரு காலத்தில் ஒரு தேசத்தில் இந்த ஒரு ஸ்திதி வந்து கொடுத்தேன்னா மனசுக்கு அது போகிறோம் அப்படின்னு மாம் ஸ்மர்த்தா ஸ்திதே மனசி இடத்துக்கு இத்தனை அர்த்தம் சொல்றார். ஸ்திதே மனசி அப்படின்னா எந்த தேசத்துல எந்த காலத்துல இந்த மாதிரி நமக்கு ஒரு மனசு ஏற்பட்டு விடுறதோ, எப்படி ஏற்படுறது அப்படின்னா ஏதோ பூர்வ ஜென்ம சுக்கிரத்தினாலே வருது. பகவானை நாங்கள் பிரார்த்திச்சுண்டா பூர்வ ஜென்ம சுக்கிரத்தினாலே இந்த மாதிரி மனசு வந்து விடுறது நமக்கு ஒரு க்ஷணத்துல. அது வந்ததுன்னா உடனே ஆச்சாரியாலை ஆசிரியச்சு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சு உபாய அனுஷ்டானம் பண்றது ஏற்படுறது. அதனால முதல்ல வேண்டியது ஸ்திதே மனசி. மனசுல இந்த மாதிரி ஒரு ஸ்திதி ஏற்படும். அந்த ஸ்திதி வந்து கொடுத்ததுன்னா அப்போ நமக்கு மேற்கொண்டு சுஸ்வஸ்தே சரீரே சதியோனரா அதே விவரணம் பண்ற அடுத்துக்கணும். ஏன்னா ஸ்திதே மனசின்றது எதுக்கு சொல்லணும்? மனசு ஸ்திதி தானே எல்லாத்துக்கும் வேணும். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சுகிருத விசேஷத்தினால ஸ்திரமான சம்சயம் இல்லாத பரமஹித விஷயத்துல பரதத்துவம், பரமஹிதம், பரம புருஷார்த்த விஷயத்துல ஆச்சாரியானால உபதேசமானது தெரியக்கூடிய இந்த ஒரு ஞானம் நமக்கு வந்துடுத்து அப்படின்னா அந்த மாதிரி தெரிஞ்ச ஒரு மனசு அதுதான் ஸ்திதே மனசி. அந்த ஸ்திதி எது இருக்கோ, எதே தேசமா இருக்கலாம், எதே காலமா இருக்கலாம், அந்த ஸ்திதி நமக்கு முதல்ல வரணும். அது வந்தது என்னதான் அடுத்த ஸ்டெப்பு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். அதனாலதான் இங்கே மனசு சிதமாய் உள்ள விடத்தில் அப்படின்னு இங்க சொல்றார். இந்த மனசு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல சொல்லியிருக்கிறதுனால இந்த மனசு இந்த மாதிரி ஒரு கிணத்துல இருந்தா போறோம். பக்தி யோகிக்கு எப்படின்னா நிரந்தரமாக தியானம் பண்ணணும், லைஃப் லாங். எத்தனை காலம் இருக்கிறோமோ அத்தனை காலமும் பிரதிதாலும் விடாமல் எல்லா கர்மங்களும் பண்ணுண்டு இதோ தியானத்தை பண்ணிட்டே இருக்கணும் நிரந்தரமாக. வேற எங்கேயும் மனசு போகாத மாதிரி எல்லா அங்கங்களோட ஸ்திரமாக அனுஷ்டானம் பண்ணிடுறோம். அப்படி இல்லை, ஒரு க்ஷணத்துல என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு இந்த மாதிரி ஒரு பூர்வ ஜென்ம சுக்கிரத்தினால ஒரு மனசு வந்தது. என்ன மனசு ஸ்திதமா இருக்கிறது, ஒரு ஸ்திரமாக ஒரு விஷயத்துல பகவான் விஷயத்துல இதுதான் புருஷார்த்தம், இதுதான் ஹிதம், இதை நான் அடையணும் ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்ணப்போ விசுவாசம் வந்து விடுது. அந்த ஒரு காலம் அதுதான் ஸ்திதே மனசி என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த சமயத்துல நாங்கள் பண்ண வேண்டியது அன்றது ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தேல ஸ்திதே மனசி என்றதுக்கு இத்தனை வியாக்கியானத்தை இங்க சொல்றாரு. அது நமக்கு வந்தா அடுத்தது என்ன அப்படின்னா, அடுத்தது ஷரீரே சதியோனரஹா சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோனரஹா அப்படின்னுட்டு சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோனரஹா
அது அடுத்தது சொல்றார் இப்போ. ஆனால் சரீர சுவாஸ்தியம் இல்லாத போது மனசினுடைய ஸ்திதி கூடுமோ? சரீரத்துல நமக்கு ஏதோ வியாதிகள் இருந்ததுன்னா மனசு எங்கே ஸ்திதமா இருக்கிறது? எங்கேயோ போயிட்டு இருக்கிறது மனசு. மனசு ஸ்திரமாகவே நிற்காது. சரீர சுவாஸ்தியம்ன்றது அடுத்தது விஷயம். அதனால இவனுக்கு அது சரீர சுவாஸ்தியம்ன்றது முக்கியம். அப்போது இவன் பிரமாத நித்ராதிகளாலே அபேட்சித ஸ்மரணத்தை பண்ண மாட்டாதொழியானோ. அவனுக்கு என்ன வருதுன்னா, சுவாஸ்தியம் இல்லைன்னா சரீரத்தில் வியாதி இருந்தால் தூங்கிட்டே இருக்கிறோம். தினமெல்லாம் தூக்கம் வருது. பிரமாதம் உண்டு. தெரியாமல் எத்தனையோ தப்புகள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏதோ பண்ண போகிறோம், வேறு ஏதோ பண்ணுறோம். இதனால பிரமாதம் நித்ரே முதலானதெல்லாம் வந்து கொடுத்து என்னன்னா, எது அபேட்சித்தமோ அந்த ஸ்மரணை வராது. அப்போ வேற ஏதோ ஞானம் இருக்கிறது நமக்கு. அதனால சுஸ்வஸ்தே சரீரே அப்படின்னு எதுக்கு சொல்லணும்? சரீரம் சுஸ்வஸ்தா இருந்தால் தானே அபேட்சிதமாக ஸ்மரணை ஏற்படுறது. சரீரம் சுஸ்வஸ்தமாக இருக்கிறது சொல்ல வேண்டியதோ அதுதானே வேணும். அது இருந்தால் தானே நமக்கு ஏற்படுறது இது அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு மேலே அந்த விஷயத்தை சொல்றார் அடுத்ததாக. சில கர்மங்களுக்கு சில கர்மங்களுக்கு சரீர அவஸ்தா ரூபமான வயோ விசேஷமும் வேற கர்மங்களுக்கும் சரணாகதிக்கும் கம்பேர் பண்ணி தெரிய வேண்டியது இந்த விஷயத்தை எல்லாம். சரணாகதியில எப்படி இது சொல்லப்பட்டிருக்கு, மற்ற கர்மாக்கள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் முதல்ல ஸ்திதே மனசு என்னச்சே, மனசோட ஸ்திதின்னு சொல்லிச்சு. தேச காலாதி நியமம் இல்லாமல் முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சு அந்த விஷயத்துல சம்சயம் இல்லாத ஒரு பிரவர்த்தி ஏற்பட்டு விசுவாசம் ஏற்பட்ட ஒரு க்ஷணம் அந்த மனசு அந்த ஸ்திதி சொல்றப்பட்டுருது. அந்த க்ஷணத்துல ஒரு ஸ்திதி அந்த வந்து கொடுத்தேன்னா அது போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மற்ற கர்மாக்கள் அப்படி இல்லை. பக்தி யோகத்துல அப்படி இல்லை. மற்ற கர்மாக்கள்னும் அப்படி இல்லை. கால நியமம் இருக்கு, தேச நியமம் இருக்கு, பலத்துல அதிகமும் இருக்கு, கம்மி இருக்கு, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் இல்லாமல் ஒரு க்ஷணம் நம்ம மனசு அந்த மாதிரி ஸ்திதமா இருந்ததுன்னா அது போறோம் சரணாகதிக்கு. அதுதான் ஸ்திதே மனசுன்னு சொல்லப்படுறது என்றது முதல் சொன்னார். இப்போ சுஸ்வஸ்தே சரீரே அப்படின்னு சொல்றார். சரீரம் ஸ்வஸ்தமா இருக்கணும் அப்படின்ற விஷயத்துல சொல்றார். அடுத்து மேல் கொண்டு பண்றார். அது ஒரு மணி ஆயிட்டு வந்தது. இந்த விஷயத்தை அடுத்த கிளாஸ்ல அனுசந்தானம் பண்ணலான்னு சொல்லி இங்க நிறுத்துக்குவோம். எல்லாருக்கும் நமஸ்காரம் தெரிவிச்சு, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீ கிருஷ்ணா.